இன்றைய வேதவசனம் பிப்ரவரி 4. வேதத்துல எசேக்கியேல் 36 அதிகாரம் 9வது வசனத்துல, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த வசனத்துல ஆண்டவர் 3 காரியங்கள் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்காங்க. ஆண்டவர் எப்பயுமே நம்ம கூட இருக்காங்க. யாருமே என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எப்பயுமே ஆண்டவர் நம்ம கூடயே இருக்காங்க. ரெண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்காங்க. வேதத்துல ஆகார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. அப்போ ஆகார் தேவனை பார்த்து, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல ஆண்டவர் நம்மளையும் கண்ணோக்கமா இருக்காங்க. நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க. அந்த காரியங்களுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா பதில் தருவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னா, மூன்றாவது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய வாழ்க்கையை பண்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கிறவங்களா காணப்படணும். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்க போற காரியத்துக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம அலோவ் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்காங்களோ அவைகள் எல்லாவற்றையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாங்க. ஸோ நம்ம பட்சத்துல இருந்து நம்ம மேல கண்ணோக்கமா இருந்து நம்மளை பண்படுத்துகிற தேவனா இருக்காங்க. Thank you. Have a good day.